இந்தியா ஃபுல்லா ஏன் வேர்ல்டு ஃபுல்லாவே இப்போ காமனான ஒரு பேச்சு என்ன அப்படின்னா, கோல்ட் அண்ட் சில்வர பத்தி தான். இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு ஃபுல்லா ரியல் எஸ்டேட் தான் ஹாட் டாபிக். எங்க கேட்டாலும் மினிமம் ஒரு சென்ட்டே ஒரு 10,00,000 சொல்லுவாங்க. ஆனா, இப்போ கோல்ட் அண்ட் சில்வர் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுருச்சு. இப்போ இந்த ட்ரெண்ட்ல 3 கேட்டகரி ஆஃப் பீப்பிள் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி யாரு அப்படின்னா, பணம் இருந்தும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ண கேட்டகரி ஆஃப் பீப்பிள். செகண்ட் கேட்டகரி யாருன்னா, பிசிக்கலாவோ இல்ல ஸ்டாக் மார்க்கெட்ல ETF மூலமா வாங்குனவங்களுக்கு, இன்னும் வாங்காம விட்டுட்டோமே அப்படின்னு நெனைக்கிற கேட்டகரி. ஃபைனல் அண்ட் தேர்ட் கேட்டகரி யாரு அப்படின்னா, இப்பவாது ஃப்ரெஷ் என்ட்ரியா உள்ள போலாமா, சில்வர் அண்ட் கோல்ட் வாங்கலாமான்னு நெனைக்கிற கேட்டகரி. இதுல நீங்க எந்த கேட்டகரின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த நேரத்துல போத் கோல்ட் அண்ட் சில்வர் ஆல் டைம் ஹைல இருக்கும்போது வாங்கலாமா? சடனா ஃபால் ஆயிட்டா என்ன பண்றதுங்கிறது தான் இப்போ எல்லாத்துக்கும் ஒரு பயம். அதுவும் ஃப்ரெஷ் என்ட்ரிக்கு ட்ரை பண்றவங்களுக்கு இது ரொம்ப ஹை ரிஸ்க்கான டெசிஷன். இப்போ வேர்ல்ட் ஃபுல்லா ஒரு அன்சர்டனிட்டி நிலவுது. ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யா, உக்ரைன் வார். அதுக்கப்புறம் நம்ம டொனால்ட் ட்ரம்ப். எந்த நேரத்துல என்ன பிரச்சனை வரும், எந்த வார் வரும் அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல தான் நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இதனாலேயே ஸ்டாக் மார்க்கெட் கீழ விழுகுறதும், கோல்டு பிரைஸ் ராக்கெட் வேகத்துல மேல போயிட்டு இருக்கு. இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் கோல்டு தான் ஒரு சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. இதனாலேயே கோல்டு பிரைஸ் ஜெட் வேகத்துல மேல போயிட்டு இருக்கு. எக்ஸ்பர்ட் சொல்றது என்ன அப்படின்னா, ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒரு காரணம். டாலரோட மதிப்பு ரொம்ப வீக் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், டொனால்ட் ட்ரம்ப் தான் ஒரு மூல காரணமே. ஸோ இவர் இருக்கிற வரைக்கும் இதே மாரி ஒரு நிலைமை தான் அப் அண்ட் டவுன் போயிட்டே இருக்கும். இவரோட டெர்மே இன்னும் 3 வருஷம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எண்ட் ஆஃப் 2026 வரைக்குமே டொனால்ட் ட்ரம்ப் இந்த மாரி அடாவடியான வேலைய பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னாவே, இந்த அன்சர்டனிட்டி நிலவும். ஆட்டோமேட்டிக்கா கோல்டு பிரைஸ் இன்னும் நிக்காம மேல போய்க்கிட்டு தான் இருக்கும். ஒருவேளை கீழ விழும் அப்படின்னாலும், மேசிவா ஒரு 20-50% எல்லாம் நம்ம இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல விழுகிற ஸ்டாக் மாரி எல்லாம் கோல்டு பிரைஸ் கரெக்ட் ஆகறக்கு சான்சஸ் கம்மி தான். மேபி ஒரு 5-10% ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் பிரைஸ் அப்படியே நின்றும். உங்களுக்கு கோல்டு வாங்கியே ஆகணும் அப்படின்னா, உங்க அலோகேஷன்ல ஒரு சின்ன பார்ட்டுக்கு மட்டும் வாங்குங்க. மொத்த பணத்தையும் ஃபுல்லா கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிறாதீங்க. அதுக்கு பதிலா இப்ப ரொம்ப கீழ நல்ல வேல்யூவேஷன்ல, அதாவது அடிமாட்டு விலைக்கு இருக்க ஸ்டாக்ஸ சூஸ் பண்ணி, அதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல அது கண்டிப்பா நல்ல மணிய ஹார்வெஸ்ட் பண்ணி குடுக்கும். இப்ப ரொம்ப ஹைப்ல இருக்கிற மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாம் தவிர்த்துட்டு, இப்பவே ஸ்டாக் மார்க்கெட்ல சல்லட போட்டு தேட ஆரம்பிங்க.